ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக காலைதோறும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆகவே அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருந்துட்டு இருக்கு, அநேகர் கேட்டுட்டு இருக்கீங்க, அநேகருக்கு கமெண்ட்ஸ் மூலமா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அநேகருக்கு ஷேர் பண்ணவும் செய்றீங்க. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, என்னைக்குமே நம்ம தேவன்கிட்ட இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக கேட்டு அதன்படி இருக்கும் பொழுது என்றைக்குமே அது ஒரு பெஸ்ட்டான ஒரு தேவன் விரும்புகிற ஒரு ப்ரேயராக இருக்குது. அப்படி என்னங்க ப்ரேயர் அப்படின்னு கேட்குறீங்களா? தாவீது பாருங்க, எப்பயுமே தேவன்கிட்ட என்ன கேட்குறாரு? தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், உமக்கு உகந்த இருதயமாக என் இருதயத்தை எப்பொழுதும் மாற்றுங்க, உமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு கொடுங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் இல்லையா? நம்ம இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை தேவன்கிட்ட கேட்குறோம். ஆனால் உமக்கு பிரியமானதை, உமக்கு பிரியமா இருக்க, பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலைங்க. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் இல்லையா? ஏன் இது அருமையான விஷயம் பாருங்க. இன்னொரு இடத்துல இந்த தாவீது சொல்றாரு, அதை முதல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சங்கீதம் 40:8, என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். மறுபடியும் சொல்றாரு பாருங்க. தாவீது இவ்வளோ பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தது காரணம் என்ன? இப்படிலாம் ஜெபிச்சதுதான் இல்லையா? ஸோ ஏன் இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, இது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:1 அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க என்ன போட்டிருக்கு? உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2ல் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபம் ஆகுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு முன்பாக எப்படி பண்ணுங்க? ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இதுதான்ப்பா புத்தியுள்ள ஆராதனை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம இருதயத்தை எங்கேயோ ஓட விட்டுட்டு, நம்ம சரீரத்தை இஷ்டப்படி இந்த உலக பிரகாரமாக விட்டுட்டு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குரியவர்களாக நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் சித்தத்தின்படி வாழும்போது தான் பாருங்க அது உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் தாவீது அப்படி ஜெபிச்சது தேவன் பார்வையில் வெளியேற பெற்றதாய் பெற்றது. தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பரிசுத்தம், அதையே யோசிச்சு அதையே சூஸ் பண்ணி அதையே வாழ்க்கையில செயல்படுத்தி வாழ்றது. இதுதான் பாருங்க ஒரு பெஸ்டான, எப்பொழுதும் 100% சக்சஸ் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி. தாவீதின் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, ஆனா இந்த ஒரு மைண்ட் செட் அவர் இருந்ததுனால எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க தேவன் கிருபை செய்தாரு. தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பரிபூர்ண சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சரீரம் சொல்ற விஷயம், என் சரீரத்தில் எழும்புகிற இச்சைகளின்படி நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை சில நேரங்கள் எங்க மிஸ் பண்ணா கூட மறுபடியும் தேவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை புதுப்பியும் சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்படி போல நீங்களும் என்னைக்கும் தேவனுடைய இந்த சன்னிதானத்துல உட்கார்ந்து இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எப்படி? சுத்த இருதயம், அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்ய, எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நம்ம உடைத்து ஊற்ற, இப்படி செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் குறையப்படாது. ஆமே. ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்போ அதை கேட்ட வார்த்தைகளுடைய ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கட்டும். உங்கள் சித்தத்தின்படி செய்து 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 ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது.